கார்த்திகை கூட்டம். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் இன்னைக்கு. அதனால காலையில எழுந்து நல்லா குளிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு தீபத்தினால நிறைய வேலை இருக்கும் இல்லைங்களா, அதனால காலையிலே ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறேன் அப்படிங்கறத ஒரு வீடியோவா எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னாக்கா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாங்க விளக்கு வச்சுட்டு வருவோம். எப்பவுமே ரெகுலரா வந்து தீபம் அப்படின்னாக்கா குலதெய்வம் கோயில போய் விளக்கு வச்சுட்டு வரணும். ரெண்டாவது அண்ணாமலையார் தீபம் ஏத்தின பிறகுதான் நாங்க வீட்டுல வந்து தீபம் ஏத்துவோம். அது நாங்க செய்யற எப்பவும் வழக்கம். நாம என்னென்ன செய்யறோமோ, ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்னென்ன செய்யறோமோ அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாதான் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களாம் வந்து பார்த்துட்டு அதை வந்து விடாம அடுத்தடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட பண்டிகைகளை வந்து நம்ம விட்டு கொடுக்காம நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது. சரிங்களா? நான் அதனாலதான் செஞ்சிடறது. எந்த பண்டிகை வந்தாலும் அது எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த பண்டிகையை செஞ்சிருவேன். நம்ம செய்யறது பார்க்கும் போதுதான் நம்ம குழந்தைங்களும் எங்க அம்மா இந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும். இன்னைக்கு விகாஸ் தம்பிக்கு லீவு வர, அதனால அவனுக்கு பாயாசம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கவுனி அரிசி பாயாசம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது இல்லாம ஸ்பெஷலா வந்து திருச்சியிலிருந்து என்னை பார்க்கறதுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்தாங்க, பத்மான்னு சொல்லிட்டு. அவங்கள சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா எப்போ ஆரம்பிச்சனோ வீடியோ யூடியூப்ல அப்போலேருந்து என் கூடயே அவங்க பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப போன்ல பேசுவாங்க, அப்பப்ப கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே நிறைய குறைகளை என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து விகாஸ் தம்பி பாயாசம் நல்லா சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காகவே பாயாசம் சாப்பிட்றதுக்கு ஒரு பவுல் ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. அழகா இருக்கும் அந்த பவுலு. இன்னைக்கு அந்த கப்புல தான் பாயாசம் செஞ்சு விகாஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால அது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து எம்ப்ராய்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியே சாரி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் காட்டுறேன் உங்ககிட்ட. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு நார்மலா வீடியோல பாக்குற ஒரு நார்மலான சேனல் எங்களுது, ஒன்றும் பெரிய சேனல் கிடையாது. அப்படி பார்த்துட்டு இப்படி தள்ளி விட்டுட்டு போற சேனல் தான் எங்களுது. அப்படி இருக்கிற சேனல்ல அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எப்பயோ பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா பார்க்க வரும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா. ஆனா அதெல்லாம் அப்படியே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு அம்மா தான் வந்து இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஞாபகம் வச்சு வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப மன நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை இன்னைக்கு நான் காட்டுறேன் உங்ககிட்ட, அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லை, கூட எனக்கு வந்து ஒப்புட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பவுல் ஃபுல்லா அப்படியே சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ஒப்புட்டு. அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டோம் நாங்க. சொல்லணும்னா சொல்லிட்டே இருப்பேன் நானு. இப்ப போய் வேலை பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வேலை எனக்கு என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் போய் சாரீஸை ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை ஆரம்பிக்கணும். காலை டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து லஞ்ச் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருவேன் அவங்களுக்கு. சாரீஸ் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை செய்வேன். இப்போ போய் நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னாக்கா, இந்த சாரீ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். இந்த பெண் கலம்காரி சாரீ வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து இன்ஸ்டா பேஜுக்கு, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு எல்லாத்துக்குமே இந்த சாரீ தான் இன்னைக்கு எடுத்து போட போறேன். நான் எப்படி நின்று பேசி எடுக்கிறேங்கிறத நீங்களும் பாருங்க. நமக்கு வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, டிசைனா சோ காட்டுறதுலாம் நமக்கு வேலையே இல்லை. நமக்கு எப்போ எவர் கிரீன்ங்கிற மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு சொல்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவ்வளவுதான். நம்மளோட எப்போ நிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப இந்த சாரியை பத்தி சொல்லிட்டு அப்படி இந்த சாரீங்களை கலர் கலரா இருக்கிற இந்த சாரீ இருக்கிற சாரீஸை எடுத்து காட்டி என்னோட வேலையை சொல்லிடுவேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற இந்த சாரீ வந்து கலம்காரி டிசைனுங்க. இது மாதிரி சூப்பரான டிசைன் கட்டியிருக்கேன். இதுல கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த சாரியோட ரேட் வந்து 850 பிளஸ் ஷிப்பிங். இது வந்து ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதுல கலம்காரி டிசைன் இருக்கும். நான் கட்டினாக்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கிரீன்ல ஆரஞ்சு கலர் கோடு போட்டிருக்குங்களா. இந்த ஆரஞ்சு கலரே வந்து முந்தியா கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் வந்து சாரி இருக்கும். ஓகே, இதே மாதிரிதான் எல்லா சாரியும் நான் வந்து இதுல இருக்கிற சாரீஸ் எல்லாத்தையுமே காட்ட போறேன் நான். ஓகே, அந்த வீடியோ எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் வீடியோ நான் கண்டினியூ பண்றேன்.
விகாஸ் நம்ம வீட்டில் இருக்கிறான் இல்லைங்களா, அதனால அவனுக்கு வந்து பீஸா செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் என் தம்பி. அதனால ரொம்ப நாளாக கேட்குறான் பீஸா வேணும். சரி, அவன் வீட்டில் இருந்து அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. வீட்டில் அவன் இருக்கிறது நைட்டு தானேங்க வரான். அதனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு பீஸா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பன்னீர் போட்டு பீஸா செஞ்சுருக்கேன். பீஸா உள்ள அதை சாஸுமே செஞ்சேன் நான். இப்போ தான் சாஸுமே செஞ்சேன். தக்காளி, பூண்டு, பெரிய வெங்காயம், என்னது அந்த காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு வேக வச்சு அரைச்சி நிறைய ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நேற்றுக்கு தான் ஓரிகோனை புதுசாக வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இதெல்லாம் சீஸ் போட்டு பன்னீர் போட்டு இப்போ இதை ரெடி பண்ணிட்டேன். இது நான் ஓவனில் வச்சுட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பீஸாலாம் செய்ய தெரியும். ஏன்னா இப்போ யாருக்கு தான் இப்போ பீஸா செய்ய தெரியாமல் இருக்குது சொல்லுங்கள்? எல்லாருக்குமே செய்ய தெரியும். அதனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அப்பெல்லாம் போண்டா பஜ்ஜி சுட்டு தருவோம். ஆனால் இப்போலாம் நம்ம வந்து பீஸா செஞ்சு தரோம். இது வந்து கோதுமை பீஸா, கோதுமை மாவில் செஞ்சது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே. ஓகேங்களா, வச்சுட்டு வந்துடுறேன். தலையை உள்ளி விட்டுக்கியடா. என்ன விற்கிறது இப்படி உட்காந்து பார்த்தனால தான் ஒரு பீஸா கரெக்டாக எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக உப்பி வருது பாருங்களேன். ஒரு 12 நிமிஷம் வச்சுருக்கோம். என்ன தம்பி, 12 14 12 நிமிஷம் வச்சோம், அவ்வளோதாங்க. அதுக்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸா ரெடி ஆயிடுச்சு, காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு பாருங்க. என்னமோ நமக்கு தெரிஞ்சது நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அது வந்து ஹெல்த் தானே. நமக்கு தெரிஞ்சது நம்ம எதுவும் ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் போட மாட்டோம். என்னன்னு தெரியல. நம்ம என்ன தம்பி, ப்ரெசர்வேட்டிவ்ஸா என்னத்தையோ நம்ம வேண்டாத பொருள்லாம் போட மாட்டோம். கொஞ்சம் ஹெல்த்தான பொருளாக போட்டு நம்ம செஞ்சுக்குவோம். இப்படி கேட்குற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு கொடுத்துக்கலாங்க. சிரிப்பாக வருதா நீ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தாக்கா? சரி போதும், வா எடுத்துட்டு வா. இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து விளக்குங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு மணி நேரமாவது குறைஞ்சிப்பட்சம் ஊறி இருக்கும். எல்லாம் ஊற வச்சுட்டேன். இது நல்லா இப்போ எடுத்து வெளியில் வச்சாச்சு காயிட்டும் அப்படின்னு. இப்போ வந்து இது வந்து குங்குமம் வைக்கணும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி தான் குங்குமம் வைக்கிறாங்க. மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் தண்ணியில் கலக்கிட்டேன். இதை வந்து இப்படி பண்ணிடுது. இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ இதை காஞ்ச மஞ்சள் இருக்குதுல்ல, அதில் ஒரு விட்டு எடுத்தோமாக்கா பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா. அவ்வளோதான். இப்படி தான் வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பட்ஸில் வந்து தண்ணி தொட்டு குங்குமத்தை வச்சாச்சா. குங்குமத்தை இப்படி 4 மணிக்கு இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி வச்சமாக்க நல்லா வந்துடுது. இது வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 4 பக்கமும் வச்சமாக்க முடிஞ்சுது வேலை. எப்படிங்க, சூப்பராகிடுச்சா. மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. விளக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். நானும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்களுமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யுங்க. நார்மலாக டெய்லி வைக்கிற விளக்கு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக இருக்குல்ல, சொல்லுடா. ஆமாம், நான் நல்லா சாப்பிட்டு தூக்கமாக இருக்குது. நல்லா பீஸா 1க்கு 2 பீஸா தின்னுட்டான், தூக்கமாக வருதான். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே வச்சுட்டு காட்டுறேன் நான். அடுத்தடுத்து செய்யலாம். சாமி ரொம்ப சுத்தம் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் கோலம் போட்டுட்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோமா சாயந்தரமா விளக்கேற்றிடலாம். ஓகேவா. நாங்களும் விளக்கு கோலம் போட்டுட்டோம் இல்லை. இங்கெல்லாம் மழை வந்துட்டே இருக்குது. அதனால வந்து ஏதோ கொஞ்ச நேரம் கேப் விட்டுருக்கு. அந்த கேப்லேயே வந்து ஏதோ ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு விளக்கு கோலம் போட்டுடலான்னு ஒரு விளக்கு கோலம் போட்டுட்டோம். இது வந்து ரொம்ப பழமையான கோலங்க இந்த விளக்கு கோலம். தீபம் அப்படின்னாலே இந்த விளக்கு போட்டு தான் எங்கள் ஊரில் கோலம் போடுவாங்க. அதனால் சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு. இதுலேயும் ஒரு 5 விளக்கு வச்சிடலாம். அதுக்கே நான் ஒரு ஆள் பிடிச்சி நான் போட்டிருக்கிறேன் பாருங்களேன். நம்மளால் குமிஞ்சு நிமிந்துலாம் கோலம் போடுற ஏஜ்லாம் தாண்டியாச்சு. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு கோலம் போட சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணாலும் பண்டிகை அப்படின்னா வீட்டு வாசலில் கோலம் இருக்கணும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. மற்ற நாட்களில் நம்ம டெய்லியுமே கோலம் போட்டுக்கலாம். அதனால் இன்றைக்கி தீபங்கிறதுனால கோலம் போட்டே தீரணும் அப்படின்னு இன்றைக்கி பாப்பாவை கூப்பிட்டு தான் கோலம் போட வச்சுருக்கேன். தீபங்கிறதுனால வீட்டு வாசல்லையே சூப்பராக விளக்கு கோலம் போட்டாச்சு. இந்த
குக்கி பார்த்துட்டானா, குக்கி இல்லை நம்ம மயிலு பார்த்துட்டானா அவ்வளோதான், கோலத்தை கந்தரகோலம் பண்ணிடுவா. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம விளக்கு வைக்கிற வரைக்கும் குக்கி எங்கேயாவது பிடிச்சி அடைச்சி தான் வைக்கணுன்ட்டு இருக்கேன். நம்ம விநாயகருக்கு சந்தனம் போட்டுலாம் வச்சு நல்லா அலங்குபடுத்தியாச்சு. இந்த சைடும் படுத்திட்டேன், நல்லா எல்லா விளக்கெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன். அதே போல் நம்ம இந்த பக்கம் இருக்கிற வாசல் கதவுலையும் அழகாக தீபத்துக்கு தேவையான விளக்குகள்லாம் பூ குங்குமம் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்குது. கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் தீபம் போட்டுட்டு வந்த உடனே நாமளும் தீபம் ஏற்றிடலாம். எல்லாம் செஞ்சாச்சு. கவுனி அரிசி பாயாசம் தான் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. கவுனி அரிசி நல்லா வச்சுட்டேன், நல்லா வெந்துருச்சு. வெந்தது நல்லா கொஞ்சம் பிளெண்டர் வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா குழைய வெந்துருச்சுங்க. இது கூடயே வேக வச்ச பாசி பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த பாசி பருப்பை நம்ம அரைக்க தேவையில்லை, வேக வச்ச நல்லா பூவாட்ட வேக வச்சு அதையும் நம்ம கவுனி அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்திடலாம். அவ்வளோதான், ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டேன். இது ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் எதுவுமே தெரியாது. இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதில் திராட்சை முந்திரி பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் வச்சிட்றேன். வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பால் இதில் ஊற்றணும். நாட்டு சக்கரை கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். நாட்டு சக்கரையை பாகா காய்ச்சி ஊற்றலாம், இல்லை நீங்கள் சுத்தமான நாட்டு சக்கரை இருந்தால் அப்படியே நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சரிங்களா? இப்போ எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் கவுனி அரிசி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தமான நாட்டு சர்க்கரை இருந்தால் அப்படியே போட்டுக்குங்க, இல்லைனாக்கா நீங்கள் பாகு மாதிரி காய்ச்சி சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி அதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டு வடிகட்டி நீங்கள் சேர்த்திக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக பால், தேங்காய் பால் பாருங்கள் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம வாசத்துக்கு தகுந்தபடி நமக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பாருங்கள். ஏலக்காய் வந்து சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் பொடி போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டால் தான் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் ஏலக்காய் பொடியும் போட்டேன். இதில் தேவைன்னா பாதாம் பவுட்ரு கூட போடுங்க, நம்ம சத்தாக சாப்பிட்றது தானே, அதனால் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பாகு பாருங்கள் கரைஞ்சி வந்துருச்சு. நாட்டு சக்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடுப்பு ஆனில் தான் வச்சுருக்கேன். டேஸ்ட் உங்களுக்கு தகுந்தபடி சக்கரை வெல்லத்தை சேர்த்திக்கங்க. இது வந்து இந்த கவுனி அரிசி வந்து நீங்கள் டெய்லியுமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோமாக்கா சுகருங்கிற பேச்சே இல்லாத ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம எது இதில் சேர்த்திக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ஒன்றும் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் சூடானால் போதும், அதை அப்படியே நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதுதான் சாமிக்கு வச்சு இன்றைக்கி படைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து கவுனி அரிசி பாயாசம் வச்சு தான் இன்றைக்கி சாமிக்கு படைச்சிட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நமக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செஞ்சு நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து இதுதான் என்ன பொரி உருண்டை தான் செய்வாங்க. அப்பமும் பொரி உருண்டையும் செய்வாங்க. சரி, எப்போவுமே கார்த்திகை தீபம்னா அதுவே செய்கிறோமே, இன்றைக்கி வித்தியாசமாக வேற ஒரு பாயாசம் செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பாயாசம் செஞ்சேன். சூப்பராக பாயாசம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுறலாம். சாமிக்கு தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து இந்த உருண்டை திரி தான் போட்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் நேரம் நின்று எரியுங்கிறதுக்காக. இது வந்து வெளியில் வைக்கிறதுக்காக தண்ணி விளக்கு வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன், தண்ணி தீபம். அப்புறம் இது கொஞ்சம் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கொண்டுட்டு போயிட்டார் தீபத்தை எல்லாம் கொண்டு வச்சுட்டு வரத்துக்கு. அதுக்குள்ளே சாமி ரூமையும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம அண்ணாமலையாருடைய வீடியோவும் போட்டுட்டேன், ஏன்னா அவரது எப்போ தீபம் ஏற்றுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக ஒரு தீபம் ஏற்றும் போது நம்ம ஏற்றின பிறகு நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு. சாமி ரூமும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சிகப்பு கலர் செம்பருத்தி பூவை வச்சதுனால ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆடம்பரமெல்லாம் பண்ணல,
சிம்பிளாக தான் இப்போ நம்ம முருகருக்கு நம்ம விநாயகருக்கு ராமருக்கும் செய்ய வேண்டிய அலங்காரம்லாம் செஞ்சு பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபம் புதுசாக கிடச்சிச்சு எனக்கு, இது கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வெள்ளி விளக்கில் வந்து தீபத்துக்கு எல்லாம் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் தீபம் ஏற்றலை, அவ்வளோதான். உருளிலையும் தண்ணி ஊற்றி பூ போட்டாச்சு. இதை இந்த 7 days பூ சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் போட்டிருக்கேன். சாமி ரூமில் இருக்கிற எல்லா சாமிக்குமே வந்து பூ வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ சாமி ரூமும் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தீபம் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. இங்கே வெளியிலையும் வந்து எங்கெங்கே நம்ம தீபம் ஏற்ற முடியுமோ அங்கெல்லாம் ஏற்றணும் இல்லைங்களா, அதுக்காக வெளியில் இருக்கிற உருளிக்கும் நம்ம வந்து பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். மெயினாக ஹால்லையுமே வந்து நம்ம கிருஷ்ணர் இருக்கிறாரு இல்லைங்களா, கிருஷ்ணரை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அவருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருடைய பூ எல்லாமே அலங்காரப்படுத்திட்டேன். அவருக்குமே தீபம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையிலையும் அழகுபடுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபோன் பண்ணாருன்னா இப்போ விளக்கேற்றுறது தான். இப்போ வந்து ரெடியாக இருக்கேன் விளக்கேற்றுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ தான் சாமி வெளியில் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது தீபம் ஏற்றுறதுக்கு. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து போய் தீபம் ஏற்றுறதுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா? ஓகே. விகாஸ் தம்பி, நீ தண்ணி ஊற்றி இந்த தீபத்துக்கு இன்னும் வெளில வச்சிரு. ஃபுல்லாக ஊற்றுறீங்க, கொஞ்சோண்டு ஊற்றுங்க போதும். கொஞ்சம் ஊற்றினாலே போதுமா? அப்போ ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சோண்டு ஊற்றி நான் ஊற்றிடுறேன் விடுங்கம்மா. இதெல்லாம் வாசலில் கொண்டு வச்சிரு வெளியில், அப்போ தான் காற்றுக்கு அணையாமல் இருக்கும். இது 2 கொண்டு போய் நம்ம வீட்டு வாசலில் வச்சிடலாம். வா. மயில் வர சத்தம் போடுறா, சீக்கிரம் எனக்கு வந்து திறந்துடுங்க அப்படின்னு. திறந்துட்டா கீழே இருக்கிற விளக்கெல்லாம் காலி, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுவா குடுன்னு இல்லை. தண்ணி இருக்கு, இதெல்லாம் அணைஞ்சிருங்கிறதுக்காக வேண்டி நம்ம ரொம்ப நிறைய ஊத்தாதீங்கம்மா. ஆமாண்டா, தொட்டோன்னு ஊற்றி வச்சு இன்னும் ஒரு கொஞ்சம். ஓகேவா? எப்படி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு, நல்லா பிரைட்டாக இருக்குதுல்ல. 180 ரூபாய் நம்ம தான். எப்படி? சரி, ஓகே, அது வச்சிடலாமா? இருக்கிற விளக்குலாம் எண்ணெய் ஊற்று, தண்ணி ஊற்று. எண்ணெய் ஊற்றுன்னு சொல்கிறது இப்போ முடிஞ்சு, இப்போ தண்ணி ஊற்றுங்கிறீங்க. எப்படி இருக்கு சாமி? இருக்கும், சூப்பராக இருக்கு. லைட் நல்லா தீபம் ஏற்று சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், விளக்குலாம் ஏற்றியாச்சு. இப்போ நான் திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஓகே? கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இது என்ன பாயாசம் சொல்லுங்க? கவுனி அரிசி பாயாசம். கருப்பு கவுனியா? ஆமாம். அதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன், பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன். இது இப்போ யார் ஊற்றிருக்குறீங்க? விகாஸுக்கு. நம்ம பத்மா வாங்கிட்டு வந்த கப்பு. இவ்வளவும் குடிச்சிருவான். ஆனால் என்ன பாயாசமா இருந்தாக்கானா சேமியா பாயாசம். நார்மலாக இருந்தது குடிக்க பிடிக்கும். சேமியா பாயாசமா இருந்தால் குடிப்பான். இவ்வளவுமே குடிச்சிருவான். ஆனால் வந்து இது வந்து கவுனி பாயாசம் தான், அதனால கொஞ்சம் ஐயாவுக்கு ரொம்ப கஷ்டம். பொறுமையாக சாப்பிடுவேன். என்னமா இப்படிலாம் பண்றீங்க? வேற விதவிதமா தான் பாயாசம் பண்ணுவீங்களா? சிம்பிள் பாயாசம் செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறான். எப்படிங்க? நம்ம வந்து அண்ணாமலையாருக்காக வேண்டி இன்னைக்கு வித்தியாசமா கருப்பு கவுனி செஞ்சோம். அதை அப்படி சொல்றான், அவனால குடிச்சிருவான். ஆன்டி தேங்க்யூ சொல்லுவா.
நீ பாயாசம் குடிப்பாங்கிறதுக்காக உனக்கு எவ்வளவு பெரிய கப்பு எனக்கு நான் கூட உனக்கு இந்த கப்பு வாங்கி கொடுக்கல. அவனுக்கு வெக்க வருது. எப்படிடா ஆண்டி ரொம்ப தேங்க்யூ. நான் பாயசம் குடிக்கிறத நோட் பண்ணி எனக்கு வாங்கிருக்கீங்க, அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அவன் பொருளை கடையில பயப்படுது, அவனுக்கு வெக்கமா இருக்குது வேற. அந்த கப் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு கப்பு. ஓகே, அங்க இங்க இங்க அங்க செட்டுக்குள்ள 2-3 இடத்துல அதான் எடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும், ஆனால் அதெல்லாமே அணைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் இந்த தண்ணி தீபம் ஏற்றுனது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு. நல்ல ஜெகஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. அங்கே இதுகிட்ட வச்சது எல்லாமே அணைஞ்சிருச்சு. பரவாயில்ல, காற்றடிக்குது, மைல்டாக காற்றடிச்சிட்டே இருக்குது, அதனால் வந்து அணைஞ்சு போயிடுது. எல்லா இடத்துலையுமே தீபம் வச்சாச்சு. வாசல்லையுமே கோலம் போட்டோம் இல்லைங்களா, அங்கேயுமே தீபம் வச்சு விட்டாச்சு. சக்கரவர்த்தி வீட்டில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய குத்து விளக்கெல்லாம் வைக்க முடியல, ஏன்னா காற்றுக்கு எதுவும் நிற்க மாட்டேங்குது. அதனால் சிம்பிளாக வச்சு விட்டோம். தம்பி வீட்டில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஓடி ஓடி வெடிக்கிறான் சகானா பொண்ணு. அவன் பயந்துக்கு போகிறான், நீ துணைக்கு போகிற எப்படி நெட்டுன்னு நிற்கிறா பாரு. ஒரே கண்ணு தானடா, கல்லு ஏங்க மழை தூரல் வந்துருச்சுங்க, வாங்க போயிடலாம். சின்ன சின்னதா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஏடி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலடி நீ? அப்படி பிள்ளையா? அப்புறம் இத்தனை பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறீங்க? சாக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வெடிச்சிட்டுக்கிறோம். சக்கு பாரு எவ்வளவு பட்டாசு வெடிக்குதுன்னு. எல்லாம் உங்க அண்ணன் இல்ல, அதனால எல்லாம் நீயே வெளுத்து கட்டுறா. ஏண்டி அடிக்க வச்சிருது பாத்தி ஒண்ணுன்னா எங்கனால போய் ஒண்ணுன்னா வச்சுட்டு வர முடியல. வரிசையா போறாங்க 10 ஒட்டுக்கா வச்சுட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஒண்ணுன்னா வச்சுட்டு வர வேண்டியதான். பக்கத்துல இருக்கிறதுக்கு மேல நெருப்பட்டா பத்தக்கதா. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.